ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மசூதியா போய் சிவன் கோவிலை தேடக்கூடிய பாஜக RSS சங்கிகள் இனி மசூதி பக்கமே போக முடியாத அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உறுதியான தீர்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சங்கிகள் ஒரு வழக்கு போடுவாங்க, உடனே நீதிமன்றங்கள் ஆய்வு செய்யறதுக்கு அனுமதியுமே கொடுத்துட்றாங்க. அதனால மாவட்ட நீதிபதிகளுக்குமே மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. இப்போ இந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2020 அஸ்வினி உபாத்யாய், பாஜகவுடைய மூத்த வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அஸ்வினி உபாத்யாய், அது இல்லாம சுப்பிரமணிய சாமி, இது மாதிரியான பலரும் போய் வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க. அந்த வழக்குடைய நோக்கம் என்னன்னா, இப்போ நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, பீஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபாட்டு தலங்கள் உரிமை சட்டம் 1991 சொல்லி பீஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் இருக்கு. இந்த சட்டம் என்ன அப்படின்னா, 1947 இந்திய சுதந்திரம் அடையும் போது எதெல்லாம் கோவிலா இருந்ததோ, எதெல்லாம் மசூதிகளா இருந்ததோ, எதெல்லாம் சர்ச்சா இருந்ததோ அது அப்படியே தான் இனி தொடரும். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள் மேல வழக்கு போட்டு அதை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தா நாடு முழுக்க மத பிரச்சனைகள் தான் ஏற்படும். பாபர் மசூதி தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களும் இந்திய சுதந்திரம் அடையும் போது அது எந்த வழிபாட்டு தலங்களா இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி 1991 ஒரு அழகான ஒரு மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் சங்கிகளுக்கு பெரிய அளவில் உறுத்திட்டு இருந்துச்சு. ஏன்னா பாபர் மசூதியை வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணோம், அது மூலியமா ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆனா நம்மளால அடுத்த மசூதி நோண்ட முடியலையே, அதன் அடுத்த மசூதி நம்ம நோண்டினா அடுத்த திரும்ப ஆட்சி பொறுப்பு வர முடியும், நம்மளுடைய அரசியலை தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சங்கிகளுக்கு இந்த சட்டம் பெரிய ஒரு உறுத்தலா இருந்துட்டு இருந்தது. அதனால இந்த சட்டமே நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வழக்கு தொடுத்துட்டே இருந்தாங்க. அதனாலதான் 2020 அஸ்வினி உபாத்யாய், சுப்பிரமணிய சாமி மாதிரி பல பேர், இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, பல வழக்குகள் போடப்பட்டு இந்த சட்டமே நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு நீண்ட காலமா விசாரணை இருந்த நேரத்தில் நேத்து வியாழக்கிழமை உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வருது. குறிப்பா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, KV விஸ்வநாதன் பெஞ்சுக்கு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அப்ப நீதிபதிகள் இந்த விஷயத்துல ஒரு அழகான ஒரு இடைக்கால தடை ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏன்னா இது இப்படியே தொடர்ந்து இருக்கு, நாடு முழுக்க இது மாதிரி ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு மேல வழக்கு போடுறது, அதுக்கு ஆய்வு செய்ய அனுமதி கொடுக்கறது, ஆய்வு செய்ய உள்ள போயிட்டு அங்க போய் ஏதோ ஒண்ணு, ஒரு குவி மாடம் இருக்கும், ஒரு நீரூற்று இருக்கும், இதெல்லாம் சிவனோட லிங்கம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சர்ச்சைகள் ஏற்படுறதால இது மக்களுக்குள்ள ஒரு மத மோதல் ஏற்படுறது காரணமாகுது இல்லையா? அதனால உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இந்த இடத்துல ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு, அதாவது இந்த வழிபாட்டு தல உரிமை சட்டம் இது இருக்கலாமா அல்லது வேணாமா அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய வரைக்கும் இந்த மசூதி கீழே கோவில் உள்ளதா அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வே பண்றதுக்காக எந்த ஒரு புதிய வழக்கையும் எந்த ஒரு மனுவையும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ஏற்கவே கூடாது. இப்போ ஆல்ரெடி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் என்னன்னா, வாரணாசியில் இருக்கக்கூடிய ஞான்வாபி மஸ்ஜித், அது ஆல்ரெடி கேஸை போட்டு அது நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் மதுராவில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ சம்பல் உயர்நீதிமன்றத்துக்கு ஆய்வு பண்ண அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இது இல்லாம அஜ்மீர் தர்காவுக்கு எதிராக இப்போ ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்காங்க, அதுக்கு நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டெல்லி ஜும்மா மஸ்ஜிதுக்கு எதிராக ஒரு வழக்கு போடப்பட்டு ASIக்கு, ஆர்காலஜிக்கல் சர்வேக்கு, இந்திய தொல்லியல் துறைக்கு அது சம்பந்தமா ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அப்ப பல மசூதிகளோட வழக்குகள் நிலுவையில் இருக்கு இல்லையா? அதனால இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்ற வரைக்கும், உச்சநீதிமன்றத்துல இருந்து அடுத்த உத்தரவு வர வரைக்கும் மாவட்ட நீதிமன்றங்கள் நீங்க புதிய மனுக்கள் எதையுமே ஏற்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த மசூதியை போய் சர்வே பண்ணணும், இந்த மசூதியில் ஆய்வு பண்ணணும், யாராவது மனு போட்டாங்கன்னா அந்த மனுக்களை நீங்க ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள், இப்ப ஞான்வாபி மஸ்ஜித், மதுரா மஸ்ஜித், சம்பல் மஸ்ஜித், இது மாதிரியான நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த வழக்குகள்ல நீதிமன்றங்கள் வந்து கணக்கெடுப்புக்காக உத்தரவிடுறதுக்கோ அல்லது இடைக்காலமா ஏதாவது ஒரு உத்தரவு போடுறேன் அல்லது இறுதி உத்தரவா ஃபைனல் ஜட்ஜ்மெண்டாவே இறுதி உத்தரவு கொடுக்கறதுக்கோ இங்க உச்சநீதிமன்றங்கள் ஒரு தடை விதிச்சிருக்காங்க, ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அந்த நிலத்தை அளவெடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டா கூட அதுக்கு கூட நீங்க அனுமதி கொடுக்க கூடாது. அதனால இதுல நீங்க நீதிமன்றங்கள் இடைக்கால உத்தரவோ அல்லது இறுதி உத்தரவோ எந்த உத்தரவுமே கொடுக்க கூடாது. உச்சநீதிமன்றத்திலிருந்து அடுத்த உத்தரவு வர வரைக்கும் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீங்க ஆய்வு செய்யறதுக்கு, சர்வே செய்யறதுக்கு எந்த ஒரு உத்தரவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லாக் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நீதிமன்றங்கள் மட்டும் முறையா அந்த சட்டத்தை, வழிபாட்டுத்தல உரிமை சட்டம் 1991 அந்த சட்டத்துல உறுதியா நின்று இருந்தாங்கன்னா
இன்னைக்கு நாடு முழுக்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்காது, சம்பல்ல அவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்காது, 4-5 அந்த உயிர்கள் பறிப்போயும் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு இந்த ஞானவாபி மஸ்ஜித் எதிர்த்து வழக்கு போடும்போது நீதிபதி சந்திரசூட் அவரு கொடுத்த ஒரு தீர்ப்பு, அதாவது இந்த வழிபாட்டு தலமே அது வழிபாட்டு தலமா தான் கருதப்படணும் இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, வழிபாட்டு தலமா தான் இருக்கும், ஆனா அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு ஆய்வு பண்றதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை, அந்த அனுமதிக்கான ஒரு வாசலை திறந்து விட்டாரு. அந்த வாசல் தான் இன்னைக்கு பல கலவரங்கள் உருவாகிறது காரணமாச்சு. ஒரு மசூதி அனுமதி கொடுத்தது இல்லாம இன்னைக்கு பல மசூதிகளை நோக்கி இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு திரியிறாங்க. அதனால அன்னைக்கு சந்திரசூட் அவர் கொடுத்த ஒரு அனுமதி தான் இதுக்கு ஒரு மோசமான காரணம். ஏன்னா சந்திரசூட் இதுக்கு முன்னாடி அவருடைய தீர்ப்புகள் நம்ம பார்த்தோம்னா கூட மகாராஷ்டிராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. சிவசேனா எம்பிகள் எல்லாமே இங்க வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாங்க, அவங்க அங்கிருந்து வெளியில போனாங்க இல்லையா. இது சம்பந்தமா தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கூட அப்போ என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அந்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையில சிவசேனால இருந்து அங்க வெளியில வந்தாங்க இல்லையா, வெளியில வந்து ஒரு ஆட்சி ஒன்று அமைச்சாங்க. இது வந்து சட்டவிரோதமானது, இந்த கட்சி தாவலுங்கிறது சட்டவிரோதமானது தீர்ப்பு கொடுத்துட்டு, ஆனா உத்தவ் தாக்கரே வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, அதனால இனி வந்து அவரை திரும்ப முதலமைச்சராக ஏற்க முடியாது அப்படி சொல்லி இவங்க கட்சி தாவி வந்து ஒரு ஆட்சி அமைச்சது சட்டவிரோதம் தீர்ப்பு கொடுத்துட்டு, ஆனா அந்த ஆட்சி தொடர்றதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே தெரிவிக்காம அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, அதனால இனிமே ஒன்னும் செய்ய முடியாது சொல்லி இது மாதிரி அவருடைய பல தீர்ப்புகள்ல பல முரண்பாடுகளை பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த வழிபாட்டு தல உரிமை சட்டத்திலையுமே இது மாதிரி தொடர்ந்து வழக்கு போடும் போது, எப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி எல்லா மசூதிகளையும் நோண்டிட்டு இருக்கிற, இப்படி நோண்டிட்டு இருந்தா நாட்டோட முன்னேற்றம் என்ன வருதுன்னு சொல்லி அன்னைக்கு வன்மையா கண்டிச்சு அதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தாருன்னா அழகா நாடு ஒரு அமைதியான பாதையை நோக்கி போயிருக்கும். ஆனா அங்க என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆய்வு செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கதவை திறந்து விட்டார் பாருங்க. அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களா ஆய்வு செய்யறதுக்கு சொல்லி சங்கிகள் இதே வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இவங்களுடைய ஆட்சியோட இயலாமையை மறைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதானியோட விஷயம் இவ்வளவு பிரச்சனையா இருந்து நாடாளுமன்றமே அங்க முடங்கி போய் கிடக்குது. அதை இன்னைக்கு பேசுறதுக்கு இங்க யாருமே இல்ல. பணவீக்கமா விஷயமா இருக்கட்டும், வேலையின்மையோட விஷயமா இருக்கட்டும், இது எதுவுமே இங்க கவனிக்கப்படுறது இல்ல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மசூதியா வழக்கு போட்டோம்னா இதே மக்கள் பேசு பொருளாகும் அப்படி சொல்லி ஒவ்வொரு மசூதியெல்லாம் நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஜம்மியத்துல் உலமாயே ஹிந்த் அந்த ஆலிம்களுடைய பணியை வந்து உண்மையால மனசார பாராட்டி ஆகணும். அங்க அஸ்வினி உபாத்தியாய், சுப்பிரமணிய சாமி, இன்னும் பல பேர் வந்து மனுக்கள் போடுறாங்க இந்த சட்டமே நீக்கப்படணும்னு சொல்லி. அந்த நேரத்துல எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அமைதியா இல்லாம, இல்ல நான் போய் ஒரு 4 ஆர்ப்பாட்டம் பண்ண 2 போராட்டம் பண்ண அப்படின்னு சொல்லி அமைதியா இல்லாம, ஜம்மியத்துல் உலமாயே ஹிந்த் சார்பில் அந்த ஆலிம்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான பணி செஞ்சாங்க. அவங்களும் உச்சநீதிமன்றத்தை அணுகி இந்த சட்டம் பாதுகாக்கப்படணும், இப்படி மசூதிகளை நோண்டிக்கிட்டு இப்படி ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா மக்களோட நிம்மதியை சதைஞ்சு போயிடும், நாட்டோட முன்னேற்றமும் தடப்பட்டு போயிடும். அதனால அந்த வழிபாட்டு தல உரிமை சட்டம் அது நியாயமான முறையில் தொடரப்படணும், அந்த சட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இதே 2020 ஜம்மியத்துல் உலமா சார்பிலுமே ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல தான் இன்னைக்கு இப்படி ஒரு தீர்ப்பு, ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல இந்த தீர்ப்பு ஒரு நியாயமான, அடுத்த கட்டத்தில் இப்போ உச்சநீதிமன்றம் அடுத்த உத்தரவு வருது அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த உத்தரவு ஒரு நியாயமான உத்தரவா வரணும் அப்படிங்கறதான் இங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம நாட்டில் நீதிபதிகளோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நீதியே ஒரு அச்ச உணர்வு. ஏன்னா இன்னைக்கு என்னாச்சுன்னா, பாஜக ஆட்சியில ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு எதிர்க்கிறோம். ஏன்னா அம்பேத்கர் 1949 அந்த அரசியல் சாசனம் இயற்றக்கூடிய அந்த நேரத்துல அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கட்சிகள் வந்து நீங்க மதத்தை முன்னிலைப்படுத்தினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி விட்டுரும், நாடு 2ஆம் சுதந்திரத்தை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்குதான் நம்ம ஒருத்தர் அடிமையா இருந்து சுதந்திரம் பெற்றுக்கிறோம், நீங்க அரசியல் சாசனத்தையோ நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை முற்படுத்தாம மதத்தை முன்னிலைப்படுத்தினீங்க அப்படின்னா நாடு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி அடுத்த ஒரு சுதந்திரத்தை எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு நாடு மோசமான நிலைமைக்கு போயிடும் சொல்லி அம்பேத்கர் ஒரு அழகான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்போ பாஜக இங்க மதத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மத மோதல்களை மட்டுமே தூண்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பாஜக கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது, ஆளக்கூடிய அந்த ஒன்றிய அரசு கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நீதிமன்றம் தான் கடைசி நம்பிக்கை அப்படின்னு மக்கள் நம்புற நேரத்துல சில நீதிபதிகளோட செயல்பாடுகள் ரொம்பவே அச்ச உணர்வா இருக்குது. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அதுல என்ன தீர்ப்பு கொடுக்க போது சொல்லி நாடே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்குது. 2023 செப்டம்பர் மாசத்துல வந்து தக்ஷிணா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தக்ஷிணா கன்னடாவில் பத்ரியா மஸ்ஜித்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல்ல 2 மதவெறி பிடிச்ச சங்கிகள் உள்ள நுழைஞ்சிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி சத்தம் போட்டு கோஷம் போடுறாங்க. மசூதியோட வளாகத்துள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுட்டு அதுக்கடுத்து அங்க இஸ்லாமியர்கள் சத்தம் கேட்குதுன்னு வந்ததுக்கு அப்புறம் அங்க தப்பிச்சு ஓடிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த மசூதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி பிரச்சனை பண்றதால இது தேவையில்லாத ஒரு மத மோதலுக்கு உண்டாயிரும், அமைதியா இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க. கர்நாடக காவல்துறை அதை விசாரிச்சு அந்த 2 பேர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. மத மோதல்களை தூண்டி விடுற மாதிரி, மத அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கர்நாடக போலீஸ் ஒரு நியாயமான எஃப்ஐஆர் அன்னைக்கு ஃபைல் பண்றாங்க 2023. இது கர்நாடகாவுடைய ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸ் போது அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய கர்நாடக உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா,
போலீஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து முறையா அணுகல அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். ஏன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷம் வந்து மத அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வார்த்தை கிடையாது, மத பகைமையை தூண்டக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. அதனால இந்த ஜெய் ஸ்ரீராம் சொன்னதுக்காக மத அமைதியை கெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வழக்கு போட்டீங்களே, இந்த எஃப்ஐஆர் செல்லாதுன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆருக்கே தடை விதிச்சிடுறாங்க. ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தை வந்து மத அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வார்த்தை இல்ல. ஆனா அந்த வார்த்தை நீ எங்க சொல்றன்றதுக்கான அர்த்தம் இருக்குல்ல. இப்ப இதே ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் போயிடுறாரு, கோயிலுக்குள்ள போய் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டா அது அமைதியை சீர்குலைக்கிற வார்த்தை இல்லையா? அப்ப இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. இது அந்த நீதிபதிகளுக்கு நல்லா தெரிஞ்சோம். நீதிபதிகளோட செயல்பாடுகளை பார்க்கும்போது எனக்கு அச்சமா இருக்குது. ஏன்னா இதே கர்நாடகாவில் தான் ஹிஜாபுக்காக அந்த மாணவிகள் உள்ள ஹிஜாபு போட்டு படிக்க வரும்போது ஹிஜாபு போட்டு நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அராஜக சட்டம் போட்டாங்க. அதை எதிர்த்து கர்நாடக நீதிமன்றத்துக்குள்ள தீர்ப்பை நாடி போகும்போது கர்நாடக நீதிமன்றம் அங்க அந்த பள்ளி கூட என்ன சட்டம் போட்டாங்களோ அது கரெக்ட் தான், ஹிஜாபோட வரக்கூடாது, அவங்களுடைய உத்தரவு சரின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா? அதே கர்நாடக உயர்நீதிமன்றத்துல தான் இந்த தீர்ப்புமே நடந்திருக்குது. ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வார்த்தை இல்ல. அவன் உள்ள வந்து மசூதி வளாகத்துல வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு கலவரம் பண்ணன்ற நோக்கத்துக்காகவே உள்ள வந்திருக்கிறான். இது ஒண்ணு அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வார்த்தை இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த மசூதி நிர்வாகம் இதை சும்மா விடாம இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை நம்ம கொண்டு போகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துல இன்னைக்கு தீர்ப்பு வரதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல நீதிபதிகள் நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீதிபதி சேகர் யாதவ் இதை பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். நீதிபதி சேகர் யாதவ் விஸ்வ இந்து பரிஷத்தோட அந்த மாநாட்டுக்கு போறாரு. அந்த மாநாட்டில் போயிட்டு இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பதான் இங்க சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஆர்டிகல் 14 நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இங்க மதத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ யாருக்குமே எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம், எல்லாருக்குமே சட்டம் ஒரே நியதி தான் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அழகான ஒரு சட்டத்தை ஏற்றி நம்மளுடைய அரசியல் சாசனம் அவ்வளவு அழகான ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி அந்த இடத்துல வந்து பெரும்பான்மை மக்கள், அதாவது இந்துக்களோட விருப்பப்படி தான் இங்க சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபத்தான கருத்து ஒரு நீதிபதி சொல்றாரு. இது இல்லாம ஹத்தமுல்லாக்கள் ஆபத்தானவர்கள்ன்றாரு. அதாவது இஸ்லாமியர்கள் குறிக்கக்கூடிய வார்த்தை, ஹலாலான பொருளை பயன்படுத்துறாங்க, 4 திருமணம் செய்யறாங்க, இவங்க வந்து ஹலால் பொருளை பார்த்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி இது மாதிரியான வார்த்தைகள் சொல்லி இந்த ஹத்தமுல்லாக்கள் ஆபத்தானவங்க, நாட்டுக்கே இவங்க தேசத்திற்கே விரோதமானவர்கள் சொல்லி இது மாதிரியான கருத்துக்கள் சொல்றாரு. இஸ்லாமிய சிறுவர்கள் வந்து அவங்க வளரும் போதே வன்முறையை பார்த்து வளர்றாங்க, ஆடுகளை அறுக்கிறத பார்த்து வளர்றாங்க, அதனால அவங்கள்ட்ட இரக்க பண்பு ஒரு மனிதநேய பண்பு அவங்கள்ட்ட இருக்காதுன்னு சொல்லி இஸ்லாமிய வெறுப்போட ஒரு நீதிபதி போய் RSS ஓட ஒரு மேடையில போய் பேசுறாரு. அதனால இது மாதிரி நீதிபதிகளோட போக்குகள் நாளுக்கு நாள் இது மாதிரியான ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் போது இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் அவங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியா நின்று நம்ம நாட்டில் இயற்றப்பட்ட அழகான சட்டம் வழிபாட்டுத்தல உரிமை சட்டம் 1991 இனி நாட்டில் எந்த ஒரு மத மோதலுமே ஏற்படக்கூடாது. ஒரு பாபர் மசூதியால இழந்தது போட்டோம், அங்க எத்தனையோ உயிர்கள் அன்னைக்கு பறிகொடுக்கப்பட்டிருக்கு, இனி அதே மாதிரி பிரச்சனையில நாடு நாசமாய் போயிட்டு இருக்க வேணாம்னு சொல்லி ஒரு அழகான சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் பாதுகாக்கப்படுறதுக்கான ஒரு இறுதி கட்டமா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இனி இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்துல, இந்திய ஜனநாயகத்தை இந்திய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய விதத்துல நீதிமன்றம் ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுப்பாங்க. அது மூலமா நாடு ஒரு அமைதியான சூழல் நோக்கி போகும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தோட அடுத்த உத்தரவுக்காக இன்னைக்கு நாடை எதிர்பார்த்து காத்து நிக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.